என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கா? என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்னடா நாக்கு ஐயோ கடுஸ்தா. ஐயோ ஓடு 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 பிடிச்சிட போறா. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கேம் ப்ளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி ஸ்டீஜர் கைஸ், அது ஸ்டோன் ஏஜ் இதில் ப்ளே பண்ண போறோம் கைஸ். ஏன்டா இத்தனை நாள் வீடியோ போலன்னு கேட்டீங்கன்னா என்னால் ஒர்க் போயிட்டு வந்து சரியா இந்த வீடியோ மெடி பண்ண முடியல கைஸ். சாரி, இனிமேல் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ் அங்கே சில கேம்குள்ள போயிடலாம். நம்ம இந்த கிளவி போட்டு புழக்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிளவி பிறந்து, அதனால கன்ஃபார்ம் பண்ணி பிறந்தே ஆகணும். இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் லைக் பண்ணால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க சரிடா கேம்குள்ள போய் என்ன லெவல்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேரிடிச்சோட பேபி, அவளுக்கு வந்து குழந்தை பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லெவலில் ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். அதில் லெவல் 2 தான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணியாச்சு. இப்போ லெவல் 2 பற்றி என்ன போட்டிருக்குது இருங்க பார்க்கலாம். பிளேஸ் இன்சென்ட் இன் ஃப்ரூட் பவுல். ஓ மை காட் கைஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பார்த்தீங்களா அந்த ஃப்ரூட் பவுலுக்கு பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸ் பவுலு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று பூரா மாதிரி ஒன்று எடுத்து விடணும். அதுதான் இந்த டாஸ்க்கு இன்னைக்கு இந்த லெவலில். சரிங்க பார்ப்போம். ஓ கிளம்போல்டு வேற பார்த்துட்டா. ஓ அவ வேற ப்ரெக்னெண்டா வேற இருக்கா. பட் ஆனால் அந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது. ஆனால் அது கேமு தான், பட் ஆனால் ரியலில் பண்ணிடாதீங்க சரியா. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க கோழி இருக்குது. இது முட்டை கொடுத்துன்னா அந்த கிளவி அங்கே தான் நின்று எடுத்து முட்டை எடுத்து மூஞ்சி அடிச்சு போயிடலாம். முட்டை போட்டுச்சு கைஸ், சூப்பர். ஓகே இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போவோம். நீங்க இந்த கிளவி அங்கே தான் இருக்கா. நம்மளை வாக்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தா நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவா. எந்த ஸ்கேர் டிஜிட்டல் கேம் பார்த்தீங்கன்னா கதவு நக்கிட்டு ஓடணும்னா விட்டுருவா. ஆனால் இந்த ஸ்டோனேஜை பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா கிரிக்கி. இந்த ஸ்டோனேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே ஓனாலும் துரத்திட்டே தான் இருப்பா கண்ணில் மாட்டோம்னா. ஓகே பூரான் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம இப்போ போய் அந்த ஃப்ரூட்ஸ் கூடையில் போய் மிக்ஸ் பண்ண போகிறோம். இருங்க இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு இப்போ எல்லா சாக்கெட்டும் தெரிஞ்சு போச்சு கைஸ். இந்த வீடு வந்து விளாண்டு ரெகுலராக பழகி போச்சு. இப்போ எங்கே போனால் எந்த ரூம் போனாலும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ரெகுலராக விளையாண்டு இருக்குன்னா அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எந்த ரூம் எங்கே இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுல் இருக்குது, இதில் தான் செட் பண்ணணும். ஓகே செட் பண்ணியாச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளையாட முடியாங்க கைஸ். ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. எந்த ரூம் எங்கேனே தெரியல. ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா பெரிய பெரிய ஹவுஸாக இருந்ததா. ரூம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம் இருக்குது. கீழே பேஸ்மெண்ட்லேருந்து எல்லாம் நிறையா ரூம் இருக்குது. அதனால சரி எனக்கு தெரியல. சரி ஓகே என்ன இன்னும் லெவல் ஸ்டார்ட் ஆகல. ஓ மை காட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே என்ன நடக்குது பார்ப்போம். ஓ கிளம்போல்ட்டு வந்துட்டா. கிளம்போல்ட்டு வந்து சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேங்க. பார்க்கலாம். ஓடி சாப்பிட்ற ஆப்பிள், ஒரு ஆப்பிள்குள்ளே புழு இருந்ததா வாந்தி எடுத்துட்டா. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா கைஸ். கோவம் வந்துச்சு. ஸ்கேர் பார்த்து தலை ஓடு தலை எஸ்கேப் ஆயிரு. ஓகே கைஸ். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேமில் அந்த மாதிரி பண்ணலாம், பட் ரியல் யாரும் பண்ணிடாதீங்க. இது வந்து ஃபன் சும்மா கேம். அதனால ப்ரெக்னென்ட் கேளுக்கு இந்த மாதிரி விளையாட பண்ணலாம். அது ஸ்கேரி டீச்சருங்காட்டி நம்ம ரியலில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரியல் லைஃப்லாம் சரி ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபிஸ் இந்த ஹவுஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 3வது லெவல். என்னன்னு தெரியல, இருங்க என்ன நக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். லெட்ஸ் புட் மட்டு 2 மிஸ்டீஸ் குக்கீஸ். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சிட்டா இது வந்து இந்த ஆசை வந்துச்சுன்னா அதை சாப்பிட மட்டும் எங்களுக்கு கை காலில் வீங்கி போயிடுவோமா. அது உண்மையாக போய் எனக்கு தெரியாது கைஸ். கட்ஸ்கனில் அதான் நினச்சிட்டு இருக்கா பாருங்க தான். அவள் வந்து குக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறா. சாப்பிடலன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து குக்கி சாப்பிட்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பான். நம்ம அதை வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணணும். இருங்க மேலே ஜம்ப் பண்ணுவோமா. ஓகே ஜம்ப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் இந்த பவுல் இருக்கணும். அந்த பவுல் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமில் தான் இருக்குது. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே போயிடலாம் கைஸ். இந்த கிளவி வெளியே இருப்பா தெரியுது. என்னடா ப்ரெக்னென்ட் மாதிரி தெரியல, என்னமோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இங்கே தான் சைடு இருக்குமே. இங்கே தான் கைஸ் இருக்கு. ஓகே மக்கா அவ்வளோதான். ரைட் சைடு ஓப்பன் பண்ணி இங்கே தான் பவுல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வெளியே போய் மண் எடுத்து வரணும். அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ் ஜாம் மாதிரி மேக் பண்ண போகிறோம். இருங்க கைஸ் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சவுண்டு வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளம் போல தெரியுது. அதனால் மொபைல் ரெடி பண்ணணும். ஓகே அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சவுண்ட் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே இந்த கிழட்டு மூதேவி எங்கே இருக்கானே தெரியலையே. இங்கே தான் கைஸ் இருக்கா, இங்கே தான் இருக்கா. இருங்க ஓகே இதில் வந்து மிக்ஸ் பண்ணி போயிடலாம். குக்கீஸில் தின்னே இன்னைக்கு என்ன ஆகும் தெரியல. பின்னாடி புடுங்கிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. ஓகே 2வது குக்கீஸில் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து 3வது குக்கீஸில் மிக்சிங் பண்ணிடலாம். அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஸ்கேனாக போச்சு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஷினாக சின்னதாக தான் இருக்குது. லெவலில் சிறுசாக தான் இருக்குது. பரவாயில்ல. பட் கைஸ் நேரில் யார் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் சும்மா ஃபன்னு தான். ஓகே வந்துட்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. குக்கி சாப்பிட்றா. வாமிட் வந்துருச்சு பின்னாடி. ஓ மை காட் ரொம்ப கோவமாயிட்டா. கைஸ் இப்போயும் சொல்கிறேன், இது வந்து இந்த கேமில் தான் பண்ணணும். புரிதா இல்லை? ஃபன்னுக்காக பண்ணுறோம். நீங்கள் ரியலாக இது பண்ணிடாதீங்க. ரெகுலராக ப்ரெக்னென்ட் கேர்ள்ஸ் இது வந்து அவன் விளையாடுறதுக்கு பண்ணிடாதீங்க.
ஏன்னா அதாவது ரியல் லைஃப் வேற, கேம் லைஃப் வேற. ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் 4. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சாமா. ஓகே, அப்போ இப்போ விளையாடலாம். ஏன்னா குழந்தை விழுந்துச்சுல்ல. மேக் பேபி டீ பைட்ஸ் மிஸ்டி பட். ஓகே கைஸ், மிஸ்டி பட் எனக்கு ஒன்றும் புரியல. உள்ளே பார்த்துடலாம் இருங்க, என்ன சொல்றான்னு தெரியல. எங்க உள்ள போக மாட்டேங்குது. போ 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 இது கைஸ், இருங்க, லெவல் போக மாட்டேங்குது. வந்துச்சு கைஸ். ஓகே, கழுவி தூங்கிட்டு இருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து பசிக்கும் போது தெரியுது, அதனால பெரிஸ் வேணும் கேட்குது. ஓகே சூப்பர். குழந்தைக்கு பசிக்குது, உட்காந்து எல்லாம் தின்னுட்டா அவ்வளோ சனியை பிடிச்சி கிளவி. அன்னைக்கு குழந்தை ஜக்க வேண்டி தானே. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா பெரிஸ் ஸ்பீக்கருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்கென் நடக்க போகுது. நம்ம வந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் பேக் பஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இருங்க பண்ணிடலாம். பெரிஸ் பொறிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, ஓகே கேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸை பிரித்து வச்சுட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பெரிஸை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண போகிறோம். இருங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெரிஸ் வச்சுக்க ரூம் தான் போகணும். பட் ஆனால் நம்ம வந்து இப்போ பின்னாடி இருக்கோம், வீட்டுக்கு பின்னாடி. இப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடி போகணும். இருங்க, போயிடுவோம். ஓப்பன் த டோர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ரூம் போகிறோம், எந்த ரூம் தான், ரைட் சைட். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைடு நேராக போய் லெஃப்ட் திரும்பினோம்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமில் அந்த கிளை உட்காந்துட்டு இருந்தா. இருங்க, ஓப்பன் த டோர் ஐஸே. எங்கடா இந்த சேரை காணோம். இங்கே தான் கைஸ், இங்கே தான் வந்துருந்தேன். ஓகே, இப்போ இந்த பெரிஸ் தூக்கி நம்ம இந்த சேரில் அப்போ அப்பி வைக்க போகிறோம். ஓகே, எல்லா சேரையும் அப்பியாச்சா. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, அதை நான் சொன்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். அந்த கிளை வருவா, அதுலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நான் மேலே போயிடலாம். இருங்க, இன்னும் கட் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகல. ஓகே, ஜம்ப் பண்ணலாம் கைஸ். ஜம்ப் பண்ணால் கட் ஸ்க்ரீன் ஸ்டார்ட் நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளை வந்துட்டா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிளை வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா கைஸ், உட்காந்துட்டான். ஓகே, எங்களை பெரிசை காண இருந்துச்சு போயிட்டுருக்கா. ஓகே, யாரா பெரிசு தின்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஒரு நம்ம தலைக்கு தின்றுப்பான்னு நினச்சிட்டு கோவமாயிட்டுருக்கா. குழந்தைய அழுதுட்டுருக்கு, எனக்கு வேணும் 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 வேணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி பேக்கில் அந்த பெரி சொட்டி இருக்குது. அதை பார்த்துன்னு குழந்தை காசு காட்டுச்சு. ஓ மை காட். ஓகே, செம்ம ஃபன். ஓகே, வேறு லெவல். இருக்கிற நம்ம விளாண்ட மிஷினில் இதான் கொஞ்சம் ஃபன்னான மிஷின். ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாட்டா பாபா, லவ் யூ கைஸ், see you. மறக்காம இந்த லைக்கு அண்டு சப்ஸ்கிரைபு அண்டு ஷேரு அதையும் பண்ணிடுங்க. சரி, ஓகே கைஸ், பாய் பாய்.